ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதமஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரீட்சித் மகாராஜா பாண்டவர்கள் சொர்க்க ஆரோகணம் போனதுக்கு பிறகு தன் ராஜ்யத்தை ஏற்றுண்டான். இராவதிங்கிற ஒரு கன்னிகையை கல்யாணம் பண்ணிட்டு ஜனமே விஜயன்னு சொல்லக்கூடிய 4 புத்திரர்களை பெற்றான். அதுக்கப்புறம் கிருபாச்சாரியரை குருவாக வச்சுட்டு 3 அசுமேதியாகம் பண்ணினான். அதுக்கப்புறம் திக்விஜயம் போனான். எந்தெந்த இதுக்காக திக்விஜயம் போனான்னாக்கா நாம பிரச்சாரம், தர்ம பிரச்சாரம், கிருஷ்ணனை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். அதுக்காக அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது, ஏன்னா களி வந்துடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கான். அந்த களியை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ராஜாங்கிறன் எல்லாரையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த களியையும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான். அதனால் திக்விஜயம் புறப்படுறான். எந்தெந்த தேசத்துக்கு எந்தெந்த நாட்டுக்கு பரீட்சித்து போகின்றானோ அங்கே இருக்கின்ற ராஜாக்கள்லாம் வாலண்டியராக சரணாகதி பண்ணுறா. எல்லோரும் பரீட்சை நீ தான் ஜெயிச்சப்பான்னு சொல்லிட்டு கப்பத்தெல்லாம் கொடுக்குறா. யாரும் சண்டை போட விருப்பப்படலை. ஏன்னா பரீட்சாவோட பராக்கிரமசாலி, யாரும் சண்டை போடுறதுக்கு விருப்பப்படலை. அப்போ சில ரிஷிகளோட ஆசிரமத்துக்கும் போகிறான். ரிஷிகளோட ஆசிரமத்துக்கும் போகிறச்சு அங்கே பரீட்சையோட குடும்பத்துக்கு குடும்ப கதை தான் கிருஷ்ண கதை தான் குடும்ப கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க தாத்தாக்கு எப்படிலாம் கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணினார், கிருஷ்ணன் என்னென்னலாம் அந்த குடும்பத்துக்கு என்னென்ன சகாயம் பண்ணினார், அவங்களுக்கு எப்படிலாம் ஆபத்து வரப்போ எப்படிலாம் அவங்கள காப்பாற்றினார் அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டு அவ்வளோ ஏன்பா நீயே உங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிறப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த அஸ்வத்தாமோட அஸ்திரத்தை உன்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொன்னதும் கண்ணீர் விட்டான் பரீட்சித்து. தனக்கு இன்னும் கிருஷ்ணன்கிட்ட அசஞ்சலமான பக்தி வேணும், திருவடியே தியானம் பண்ணிட்டு சரணத்தையே தியானம் பண்ணிட்டு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் எதேஷ்டமாக நிறைய தானங்கள் கொடுத்தான். நிறைய வஸ்திரங்கள் கொடுத்தான், ரத்னங்கள் கொடுத்தான், அவர்களுக்கு தேவையான பசுமாடுகள் கொடுத்தான். எல்லாம் கொடுத்துட்டு அப்படி வந்துட்டே இருக்கான். அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப ஒரு காட்சி பார்க்குறான். என்ன காட்சி பார்க்குறான் அப்படின்னுட்டா, ஒரு ராஜ வேஷத்தில் ஒரு புருஷன் நிற்கிறான். அவன் ஒரு காளமாட்டோட 3 காலை வெட்டிட்டான். ஒரு காலோடு தான் நிற்கிறது. அந்த ஒரு காலை எப்படி நிற்க முடியும்? அதனால் ஒரு பசுமாடு பக்கத்தில் இருக்குது, அதோட தயவில் நிற்கிறான். இந்த காளமாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு தத்துவம். இந்த காளமாடு அப்படிங்கிறது ரிஷபம், தர்ம தேவதை. அந்த பசு மாடு கோரூபிணியாக இருக்கிறத சாக்ஷாத் பூமி தேவி. என்ன 4 கால்கள் அப்படின்னாக்க சத்தியம், தபஸு, சௌச்சம், தயான்னு சொல்லக்கூடிய 4 கால்கள். அதில் தபஸுங்கிற காலை வெட்டிட்டான். ஏன் என்ன காரணம் கேட்டால் எல்லாருக்கும் கர்வம், நான் தபஸ் பண்ணுறேங்கிற ஒரு கர்வம் இருக்கிறதுனால தபஸுங்கிற காலை இப்போ எடுத்து, அப்புறம் தயை, யாருக்குமே தயையே இல்லை, எல்லாருக்கும் புத்தி மோகம் ஏற்பட்டு என்னென்ன பண்ண செல்ஃபிஷாக இருக்காளே தவிர யாருக்கும் ஒரு பரந்த மனப்பான்மையே இல்லை, யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கிறதுனால அந்த காலையும் வெட்டிட்டான். அப்புறம் சௌச்சம், யாருக்கும் ஒரு தூயத்தன்மையே இல்லை, எல்லாம் எந்தோ இருக்கா, பல ஸ்திரீகளோட சங்கம் வச்சுட்டுருக்கா, யாருக்கும் வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லை, அதனால் அந்த காலையும் வெட்டிட்டான். உண்மைன்னு சொல்லக்கூடிய சத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரே கால் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அந்த சில பேர் உண்மை பேசிகிட்டு இருக்கு, அதனால் அந்த கால் மட்டும் இருக்குது. அதையும் வெட்டுறதுக்காக இந்த கலிபுருஷன் வாழை ஓங்குறான். அப்படி ஓங்குறச்ச அங்கேருந்து பரீட்சித்தை அதை தடுத்து நிப்பாட்டிட்டு அவனுக்கு நல்லா அவனே பார்த்துட்டான். இவன் தான் வெட்டுறான்னு தெரிஞ்ச போதும் கூட பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்போன்னு சொல்லிட்டு அந்த காளமாட்டை பார்த்து கேட்டான், ஏன்பா உன்னை வெட்டினது இவன் தானே அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த காளமாடு சொல்லிச்சு, அவரவர்கள் பண்ண கர்மா, அவரவர்கள் பண்ண வினைப்பயன், அதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணணும், அதனால எனக்கு காலு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை தான் பேசிச்சே தவிர தன்னை வெட்டினவனை காட்டி கொடுக்கவே இல்லை.
எப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தன்னை வெட்டினவன் இவன்னு தெரிஞ்சும் காட்டி கொடுக்காம தர்மத்தை பேசுகிறதோ இது காளமாடு கிடையாது, ரிஷபம் கிடையாது, இது வந்து தர்ம தேவதை அப்படிங்கிறதான் புரிஞ்சுட்டான். அப்புறம் பசு ரூபத்தில் இருக்கிறதே கோரூபிணியாக இருக்கிறத வந்து பூமி தேவி தான் புரியும். ஏன்னாக்கா வந்து எப்போ வந்து பூமி தேவிக்கு வந்து ஒரு கர்வம் இருந்ததா, என்ன கர்வம் அப்படின்னு கேட்டாக்க, எந்த ஒரு திருவடியை மகாலட்சுமி வந்து எப்போதும் லாலனம் பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட திருவடி தன் மேலே நடந்து தனக்கு சுகத்தை ஏற்படுத்தினான் கிருஷ்ண பரமாத்மா. 125 வருஷம் கிருஷ்ண பரமாத்மாவோட காலம். அந்த 125 வருஷமும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு என் மேனி சிலிர்த்து இருந்தது. அந்த பாதச்சரணம் பட்டு 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு கொஞ்சம் கர்வமாக கூட இருந்தேன். அந்த கர்வத்தை போக்குறதுக்காக என்னவோ தெரியல அந்த கிருஷ்ண பரமாத்மா என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் பூமியில் வந்து எனக்கு நான் கேட்டுன்றதுக்காக தான் வந்து அவதாரம் பண்ணினார். அவர் பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அவதாரம் பண்ணினார். அந்த பூபாரத்தை குறைச்சதுக்கப்புறம் ஒரு குருஷேத்திர போர்னு போரை உண்டாக்கி அதுலேயே வந்து நிறைய பேரை பல அக்ஷோனி படைகளெல்லாம் வந்து வென்று வீழ்த்தி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி தன் காரியம் பூர்த்தி ஆனதும் யாதவ குலத்தையும் நாசத்தை ஏற்படுத்தி கிளம்பி போயிட்டான். அதனால் வந்து எப்போ வந்து எனக்கு பிரியமான அந்த கிருஷ்ண பரமாத்மா கிளம்பிட்டாரோ அங்கே எனக்கு துக்கம்னு அந்த பூமி அழுத பார்த்துட்டான். கவலைப்படாதமா கிருஷ்ணன் கானத்தை கிருஷ்ண கதைகளை கிருஷ்ணன் கானம் பண்ணி உன்னை சுகப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த பூமி தேவியை வந்து சமாதானப்படுத்திட்டு அந்த கலியை பார்த்து, ஏண்டா என்னோட ராஜ்யத்தில் வந்து கோஹிம்சையே இருக்கக்கூடாது, அது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு, ராஜா மட்டும்தான் அந்த காலத்தில் ராஜ வேஷத்தில் இருக்கலாம், ஒரு சாதாரண நபர் நீ எப்படி ராஜ வேஷத்தில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்கிறதுக்காக வாழை ஓங்குறார். டக்குன்னு என்ன பண்ணிட்டான் அந்த கலிபுருஷன், சட்டுன்னு ஒரு காலை விழுந்துட்டான். இந்த பரிஷத்துக்கு வந்து அவரோட ஜாதகத்தை சொல்கிறப்பே சொல்லியிருக்க, யாராச்சும் சரணாகதம் பண்ணினாக்க, யாராச்சும் சரணாகதி விழுந்துட்டாக்க சரணாகதம் கொடுத்துடுவான், அவர் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஜாதகத்தில் முன்னாடி அந்த பெரியவாள்லாம் சொல்லியிருந்தா இல்லையா. அது பிரகாரம் எப்போ வந்து ஒருத்தன் வந்து தன்னோட தப்பை உணர்ந்துட்டு என்னை மன்னிச்சு விடுப்பான்னு சொல்லி கேட்குறப்ப எதுக்காக அவனை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டார். சரி, அவர் சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடாதுப்பா, நீ இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பிடு. ஏன்னா இது பிரம்மாவர்த்த புண்ணிய பூமி, கிருஷ்ண பூஜை பண்ணி கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணி கிருஷ்ண கதை நடந்த இடம், கிருஷ்ணன் நடந்த இடம் இது, இங்கே நீ இருக்கக்கூடாது, நீ வேற எங்கேயாச்சும் இருந்துக்கோ, என் தேசத்தில் இருக்காத அப்படின்னு சொன்னதும் அவன் கேட்டான், எனக்கு கொஞ்சம் இடத்த கூட, நான் வர வேண்டிய காலம் எப்போ வந்து துவாபரயுகம் முடிஞ்சே கலியுகம் புறஞ்சிருத்தோ அப்போ நான் வர வேண்டிய காலம் வந்து விட்டது, அதனால் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு சில இடங்களை கொடு அப்படின்னு கேட்டான். அப்படி யோசித்து பார்த்தான், எதனால் வந்து தர்மபுத்திரன் நாட்டை இழந்தார், சூதாட்டத்தால் இழந்தார். அதனால் யாரும் சூதாட்டம் ஆடுற இடத்துல கலிபுருஷா நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எங்கெங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கலிபுருஷன் இருக்கான். அப்புறம் யாதவகுலம் எதனால் அழிஞ்சதுன்னு கேட்டால் மதுபானம் பண்ணதுனால. அதனால் மதுபானம் பண்ணுற இடத்துல நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால் கலிபுருஷன் மதுபானம் பண்ணுற இடத்துல இருக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அந்த சண்டை வந்ததுக்கு மெயின் ரீசன் சூதாட்டம் ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், சூதாட்டத்தில் என்ன பண்ணினா பரஸ்திரீ, அதாவது அம்மா மாதிரி நினைக்க வேண்டிய தன் அண்ணியோட கேசத்தை பிடிச்சு இழுத்து வந்து 4 பேர் மத்தியில், 400 பேர் மத்தியில் அந்த கோர்ட்டில் பெரிய பெரிய மகாபுருஷர்கள்லாம் அங்கே இருக்கா. பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபர் இருக்கார், யாரும் வாயே திறக்கலை. ஆனால் இந்த துச்சாதனன் வந்து அசத்து அவன் முடியை பிடிச்சி இழுத்தான். ஒரு பரஸ்திரீ மேலே அவன் கையை வச்சதுனால தானே வந்து இந்த சண்டையே வந்தது. அதுக்கப்புறம் தான் சாபம் விட்டு பீமன் வந்து சொன்னான், யார் வந்து என் திரௌபதியோட கேசத்தை பிடிச்சாலோ அவனோட இது ரத்தத்தை நான் குடிக்கிறேன், அப்புறம் வந்து அவன் தொடையில் உட்காருன்னு சொன்னான் துரியோதனை, அவன் தொடையை பிளக்கிறேன்லாம் பீமனை வீராசனமாக அப்போ சபதம் பண்ணினான். இவனை இப்போ திரௌபதியும் வந்து அந்த ரத்தத்தை தான் வந்து என் தலையில் பூசிட்டு தான் என் கேசத்தை முடிப்பேன்னு அவளும் இது பண்ணான். இது மகாபாரத்தில் இருக்கக்கூடிய கதை. இந்த பரஸ்திரீ சங்கம் இது மட்டும் இது ஒரு விஷயம். அப்புறம் பரஸ்திரீ சங்கம் வேசியா சங்கம், அவ ஸ்திரீ வந்து கல்யாணமான மனைவி வந்து பரஸ்திரீ கிடையாது, வேசியாஸ்திரி சங்கம், அது கூடாது, அந்த வேசியாஸ்திரிகள் இடத்துல நீ இரு அப்படின்னு கலிக்கு சொன்னான். அதுக்கப்புறம் 4வதாக இந்த யார் வந்து மாமிசம் சாப்பிட்றாலோ அசைவம் சாப்பிட்றாலோ அந்த இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த 4 இடத்த கொடுத்தா இந்த 4 இடம் போராதுன்ட்டான் களி. நீ கொடுத்த இதை வந்து சூதாட்டம் ஆடுறது, மதுபானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேசியாஸ்திரி சங்கம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மாமிச பக்ஷணம் பண்ணுறது, இந்த இடம் எனக்கு போராதுப்பா. ஏன்னா
பரீட்சித்தை வந்து ஆல்ரெடி பந்து பண்ணிட்டான், யாரும் சூதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த நாட்டில் யாரும் மதுபானம் பண்ணக்கூடாது, யாரும் வேசியாஸ்திரி சங்கம் வச்சுக்கக்கூடாது, யாரும் மாம்பிச பக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டான். ரொம்ப பியூராக இருக்கு அவன் கண்ட்ரி, பியூர் வெஜிடேரியனாக இருக்கு அவன் கண்ட்ரி. அதனால் வந்து இது போராது அப்படின்னா, சரி எங்கெல்லாம் சொர்ணம் இருக்கோ தங்கம் இருக்கோ அங்கே நீ இருந்துக்கோன்னா அப்போ தான் உனக்கு சந்தோஷமே வந்தது. ஒரு கால் இந்த கலிபுருஷன் வந்து இந்த யுகத்தில் வந்திருந்தானாக்க, இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருந்தானா என்ன கேட்டிருப்பான் பரீட்சித்துனாக்க, மொபைல் ஃபோன் இருக்குன்னு கேட்டிருப்பான். ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாமே இருக்குது. சூதாட்டம், ரம்மி இருக்குது, சூதாட்டம் இருக்குது, ஆபாச காட்சிகள்லாம் இருக்குது, வேண்டாத விஷயங்கள் நிறையா இருக்குது, போதை ஊட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, எல்லாம் அதுலேயே இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாம் அந்த 5 கேட்ட 5 அதில் வந்துடுது. நல்ல வேளை அந்த காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் வந்து அவன் அதை கேட்கலை. இப்போ யாருன்னா அதை கேட்டிருப்பானோ என்னமோ தெரியல. அதனால் இந்த 5ஐயும் என்ன பண்ணிட்டான் பரீட்சித்து, தன் நாட்டில் பந்து பண்ணிட்டான். யாரும் சூதாடக்கூடாது, யாரும் மதுபானம் பண்ணக்கூடாது, யாரும் வந்து வேசியாஸ்திரி சங்கம் வச்சுக்கக்கூடாது, யாரும் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, தங்கத்தையும் யாரும் வச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து களி தலை எடுக்கவே முடியல. களி வந்து பார்த்தான், இந்த மாதிரி இருந்தால் நான் எப்போ உள்ளே வர்றது, இவ்வளோ கண்ட்ரோல்டாக போயின்ட்டுருக்கு, அதனால் வந்து இதாச்சும் நம்ம வந்து சூழ்ச்சி பண்ணி தான் இது உள்ளே நுழையணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். இதோட 17வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 18வது அத்தியாயத்தில் வந்து சூதர் ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறார், இது மாதிரி அஸ்வத்தாமனோட அஸ்திரத்துக்கும் கலங்கலை, பிராமண சாபத்துக்கும் கலங்கலை, ஸ்ரீசுகர்கிட்ட வந்து சிஷ்யனாக வந்து கங்கா நதி கரையில் பரீட்சித்து வந்து பாகவதம் கேட்டு கிருஷ்ண திருவடி அடைஞ்சான்னு சொல்லி பூர்த்தி பண்ணினார். அதுக்கு வந்து அந்த சௌனகாதி ரிஷிகள் சொன்னால், சூத பௌர்வாணி நீ ரொம்ப வருஷம் நன்னா இருப்பா, நீ சொன்னியே அந்த ஸ்ரீசுகர் வந்து இவருக்கு வந்து கதை சொன்னார்னு சொன்னியே, அது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லி கிருஷ்ண கதையை கேட்க 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் கிருஷ்ண கதை நீ சொல்லு, அதனால் வந்து எங்களுக்கு வந்து நீ 1000 வருஷம் நன்னா இருப்ப, எங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சா கூட எங்களுக்கு வேண்டாம், மோட்சமே கிடைச்சா கூட வேண்டாம், இது மாதிரி வந்து பகவத் பக்தர்களோட சங்கம் தான் எங்களுக்கு வேண்டும், அப்போ தான் பகவத் கதைகளை கேட்க முடியும், அதனால் நீ சொல்லு. ஏன்னா சிவனால் கூடயும் பிரம்மாவால் கூடயும் வந்து அறிய முடியாத ஸ்ரீஹரியுடைய பெருமைகளை குணங்களை மனுஷால எப்படி அறிஞ்சிக்க முடியும், அதனால் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சுகருக்கும் இந்த பரீட்சத்துக்கும் ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷன் சம்வாதம் அதை விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் அந்த சூதருக்கு வந்து மயிர்கூச்சல் இட்டது. காரணம் என்னன்னு கேட்டாக்க, இந்த சௌனகாதி ரிஷிகள்லாம் வந்து தபஸில் ரொம்ப பெரியவா, அவெல்லாம் வந்து 1000 இயர்ஸ் இருக்கக்கூடிய 1000 வருஷத்துக்கு தேவையான ஒரு சத்திரையாகணும்னு பண்ணிகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட மகா தபஸ்விகள் அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அவங்க வந்து யாகம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி தபஸ்விகள். ஆனால் இந்த சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் வந்து 4வது வருணத்தை பிறப்பால் பிராமணர் கிடையாது. ஆனால் பகவத் கிருப்பையினாலையும் குருநாதர் கிருப்பையினாலையும் பலராமரோட கிருப்பையினாலையும் அவருக்கு வந்து 18 புராணங்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து அந்த சூத பௌராணிகர் வந்து யார் வாக்கில் வந்து கிருஷ்ண கதை வருதோ, கிருஷ்ண நாமா வருதோ, அவன்தான் வந்து பவித்ராவானே தவிர பிறப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப இதை தான் ஆரம்பிக்கிறார். அது என்ன சொல்கிறாருனாக்க, ஆகாசத்தில் ஒரு பறவை பறந்து போது அதால் எந்த அளவுக்கு பறக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது பறக்கும். அது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு தான். அவருக்கு எல்லாம் சொல்ல தெரியும், 18 புராணமும் தெரியும், இருந்தால் கூட ஒரு அவை அடக்கத்தோடு இங்கே பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், பரீட்சித்து வந்து ராஜ்யப்பிரியம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த 5ஐயும் பந்து பண்ணிட்டான். நாட்டில் எங்கே போனாலும் கிருஷ்ணகானமே கேட்டுட்டு இருக்கான். ஒரு சமயம் என்ன பண்ணா அப்படின்னாக்க, காட்டுக்கு வேட்டையாட போகிறான். காட்டுக்கு எதுக்காக வேட்டையாட போகணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த காலத்துலலாம் வந்து இது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. அதனால் வந்து அந்த காட்டு மிருகங்கள் என்ன பண்ண, துஷ்ட மிருகங்கள்லாம் வந்து நாட்டுக்கு வந்து நாட்டு மக்களோட பிரஜைகளோட உயிரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துஷ்ட மிருகங்களை ஒழிக்கணும். அதுக்கோசம் ராஜாவே என்ன பண்ணுவார், தன் படைகளை அழைச்சிட்டு காட்டுக்கு போய் சிங்கம், புலி, கரடி இது மாதிரி துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வதம் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணுவார். அந்த பேலன்ஸ் பண்ணுறதுனாலேயே வந்து மிருகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து நாட்டு மக்களுக்கு ஏற்படாது. அதனால் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகிறார். அன்றைக்கி ரொம்ப தூரம் போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், ஒரு மிருகத்தை துரத்திகிட்டே போகிறான் பரீட்சித்து. அப்போ வந்து அவன் கூட இருக்கிற அந்த படை வீரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வரலாம் இல்லை கூட பார்க்கலாம், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான்.
அப்படி போயிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு, ரொம்ப தூரம் வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மிருகமே எஸ்கேப் ஆகிடுது. இப்போ இந்த நேரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, இந்த கலி புருஷன் அவன் மேலே ஆவேசம் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னாக்க, கொடுத்துருக்கான் இல்லையா 5 இடத்துல ஒரு இடம் என்ன சொல்லியிருக்கான், எங்கெல்லாம் மாமிசத்தை வதம் பண்ணுறாலோ அங்கே நீ இருந்துக்கோன்னு சொல்லிட்டான். இவன் காட்டுக்கு வேட்டையாட போகிறேன்னு சொன்னாக்க ஏதோ மிருகத்தை அட்டிக்க போகிறான். இப்போ அது ஒரு தோஷம் ஆகிடும் இல்லையா. ஆனால் ஏன் கலியை படுத்து கொல்லாமல் விட்டான்னாக்க, களி தோஷம் நிறைஞ்சதாக இருந்தால் கூட களியில் ஒரு மகத்தான ஒரு குணம் இருக்குது. அதுக்காக தான் அந்த களியை விட்டு வச்சுருக்கான். என்னன்னாக்கா, மற்ற யுகங்களில் திருதயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம் அதிலெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணினா தான் புண்ணியம் கிடைக்கும். ஆனால் கலிகாலத்தில் கெட்ட காரியத்தை பற்றி நினச்சா கூட அதுக்கு பலன் கிடையாதான். ஆனால் நல்ல காரியத்தை இப்போ கார்த்தால நான் ஏஞ்சின்ட்டு இந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டேயில் நான் கார்த்தால ஏந்திரித்து என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கு நான் 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு மனசால் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே பலன் உண்டு. ஆனால் தப்பாயாச்சுன்னு நினச்சா அதுக்கு பலன் கிடையாது களியில். அதனால் களியில் அந்த இது குணம் இருக்குது. களியில் ஒரே குணம் என்ன, கேசவ கீர்த்தனாது, கிருஷ்ணனோட கீர்த்தனையை பாடுறது தான் ஒரு குணம். அதனால தான் இப்போ நல்லது நினச்சோன்னு சொன்னாக்க 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ண கூட அவசியம் கிடையாது. இருந்தால் பண்ண போகிறேன், இல்லைனா கூட மனசால் டெய்லி நான் இன்றைக்கி 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், 1,00,000 பேருக்கு நிறைய பணம் தானம் பண்ணுறேன் அப்படின்னு மனசால் நினச்சாலே அதுக்கு பலன் உண்டு, அந்த தர்மத்துக்கு பலன் உண்டு. ஆனால் களி அதை பண்ண விட மாட்டான், அந்த மாதிரி திங்கிங்கை கொடுக்க மாட்டான். அந்த திங்கி எப்படி கொடுப்பான் அப்படின்ட்டு, எப்போ பகவத் பக்தர்களோட சங்கத்தில் இருந்தோம்னு சொன்னாக்க, ஒரு மகானோட சங்கத்தில் இருந்தோம், ஒரு சசங்கத்தில் இருந்தோம்னு சொன்னாக்க இந்த எண்ணம் ஏற்படலாம். அப்படி இல்லாமல் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, சசங்கத்துக்கு அனுப்ப மாட்டான். யாராச்சும் நம்ம கதைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஏதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த நேரம் பார்த்து வருவார். ஏன்ப்பா கதைக்கு நான் வராதோ வந்திருக்கேன் அப்படின்ட்டு உட்கார வச்சுருவார், கதைக்கே போக முடியாது. முக்கியமான ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறோம், ஒரு மகானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோங்கிறப்ப சாதாரண வரவே மாட்டார் அந்த விருந்தினர். அன்றைக்கின்னு பார்த்து வருவார், நம்ம கிளம்புற அன்றைக்கின்னு வருவார். என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவர் டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம், டைம் போயிடும். அப்புறம் அந்த மகான் அந்த ஊர் விட்டு கிளம்பி போயிடுவார், அந்த தரிசனமும் பண்ண முடியாது. இப்படியே ஆகிடும். காரணம் என்னென்னா களியில் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு உபத்திரம், அனுகூல சத்ருவும் அதுக்கு பேர். அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருப்பான் அந்த மனுஷா, ஆனால் அவளை சத்ரு நம்மளுக்கு. என்ன அப்படின்னாக்க, ஒரு நல்ல காரியத்தை நம்ம கிளம்புறப்ப அந்த நேரம் பார்த்து நான் முன்னாடி உட்காந்துட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு சரீர சம்பந்தத்தை பற்றி பேசிட்டு அதனால் பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது பேசிட்டு நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அவள் வராதா வந்திருக்கா அப்படி சொல்லி நம்மளும் டயத்தை அவளோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் நல்ல காரியங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம்னு களி தான், திருப்பி அதான் சொல்ல வேண்டியிருக்கு, களி தான்ட்டு. அதனால் இந்த இடத்துல இந்த களி என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க, இந்த பரிஷத்தை கொல்லாமல் விட்டுட்டான், சரணாகதி பண்ணிட்டான் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், களிகிட்ட ஒரு குணம் இருக்குது. 2 காரணத்துக்காக களியை கொல்லாமல் விட்டுட்டான். பரிஷத்து அடக்கிட்டான், கொல்லலை. இந்த களி இப்போ நயவஞ்சகமாக என்ன பண்ணிட்டான், பரிஷத்து வேட்டையாட போடுறப்ப அவன்கிட்ட ஆவேசிச்சிட்டான். களி புருஷன் அவன் மேலே ஏறிட்டான். அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, பேலன்ஸை தப்பிடுது பரிஷத்துக்கு. யார் இந்த பரீட்சித்து? உத்தரையோட கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு கிளம்புறப்ப கர்ப்பவதியாக இருந்த உத்தரை அங்கேருந்து அவன் சரணத்தில் விழுந்து, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்திருக்கு, அதை கொல்றதுக்காக இந்த பிரம்மாஸ்திரனை நோக்கி வருது, எனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்த குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றினது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒன்றும் வேலை செய்ய விடாமல் பண்ணி அந்த கர்ப்பத்தில் தானும் ஒரு சிசுவாக இருந்து கட்டவர்கள் சைஸுக்கு உள்ளே இருந்து சங்கு சக்கர கதபாணியோட 4 சதுர்புஜத்தோட அந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே காட்சியை கொடுத்ததுன்னு ஒரே கதை இவருக்கு தான், இந்த கர்ப்பஸ்ரீமான். அப்படிப்பட்ட பரீட்சித்து அவனை குணங்களை பற்றி பேச என்னென்ன சொன்னால், ராமர் மாதிரி இருப்பார், பிரகலாதன் மாதிரி இருப்பான், பீஷ்மன் மாதிரி இருப்பார், அர்ஜுனன் மாதிரி இருப்பார், கிருஷ்ணன் மாதிரி இருப்பார், சிவனை மாதிரி இருப்பான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்யாணங்கள் இருக்கக்கூடிய பரிஷத்து இப்போது பேலன்ஸ் தவறிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே களிட்ட அவன் வாக்கு கொடுத்துருக்கான். என்ன வாக்கு கொடுத்துருக்கா? எந்த இடத்துல மாமிச பக்ஷணம் பண்ணுறாலோ, மாமிசத்தை வெட்டுறாலோ அங்கே நீ இருந்துக்கோன்னு சொன்னதுனால இப்போ அவன் காட்டுக்கு வேட்டையாட வரப்போ கண்டிப்பாக 4 மிருகங்களை கொல்ல நேரிடும். அதனால் களியை மேலே ஆவேசிச்சிட்டான். ஆனால் இது பாகவதத்தில் கிடையாது, ஒரு புராண கதையில் இருக்குது. என்ன அப்படின்னுட்டாக்க, இந்த ராஜசூக யாகம் பண்ணுறப்ப பாண்டவர்கள்லாம் பல திக்கில் போயிட்டு பல ராஜாக்களோட மணிமுகுடத்தெல்லாம் அபகரிச்சிட்டு வரல,
அவளை வீழ்த்தி அவள் கப்பங்கட்டினான். அந்த ரத்னமயமான கிரீடங்கள்லாம் கொடுத்தா. அப்படிப்பட்ட கிரீடங்களில் வந்து ஒரு கிரீடத்தை எடுத்து தலையில் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணான் பரீட்சித்து. இது பாகவத்தில் கிடையாது, ஒரு பௌராணிகர் சொன்னார், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது, அதனால சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கிரீடம் வந்து யாருதுன்னு கேட்டாக்க, ஜராசந்தனை வதம் பண்ணுறப்ப பீமன் வதம் பண்ணதுக்கப்புறம் அவனோட கிரீடத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாலாம். அந்த கிரீடனை வந்து அவன் பையன் வந்து கொடுத்துட்டான், அவன் அந்த முகுடத்தை. அந்த கிரீடத்தை, ஜராசந்தனோட கிரீடத்தை இவர் எடுத்து யூஸ் பண்ணினார். அன்றைக்கி காட்டுக்கு வேட்டையாட போகிறப்ப இது கிரீடம் நன்னா இருக்கே அப்படின்ட்டு பரிசு என்ன பண்ணால் அதை எடுத்து போட்டுட்டானா. அதனால தான் அந்த ஜராசந்தன புத்தி இவனுக்கு வந்துடுத்து. அதனால தான் சொல்கிறது, பிரத்யாரோட எந்தவித ஆப்ஜெக்ட்டும் நம்ம தொடக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரோட எண்ணங்கள் நம்மள்கிட்ட பாஸ் ஆகிடும். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதான் உண்மை. ஏன்னா என்ன எடுத்துன்னு கேட்டாக்க ஒரு கதை வருது. என்னென்னா, ஒரு நல்ல வேதம் படித்த பிராமணர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒரு இதை முடிச்சுட்டும், ஒரு சதசம் முடிச்சுட்டும் அடுத்த ஊருக்கு வரார். காலில் செருப்பு இல்லை, நல்ல வெயில், உச்சி வெயில் 1 மணி. அப்படி வரச்சு அவருக்கு வந்து கால் தகிக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அவர் கடந்து வரப்போ அங்கே ஒரு மசானம் இருக்குது, சுடுகாடு இருக்குது. அங்கே ஒரு செருப்பு இருக்குது, வெட்டியானோட செருப்பு அங்கே ஒன்று இருக்குது. அவர் வந்து ஆபத்துக்கு தோஷங்கள்னு சொல்லிட்டு அந்த செருப்பை பொண்ணு நடந்து வந்துட்டார். அதனால அவருக்கு ஒரு ஜென்மா கிடச்சிது. அடுத்த ஜென்மாவில் வந்து அவர் வந்து ஒரு வெட்டியான் வீட்லேயே பிறக்கிறார் அந்த பிராமணர். அந்த வெட்டியானோட குலப்பழக்கம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த நாட்டில் மசானத்தில் வரக்கூடிய பிரேதங்களை எரிக்கிறதுன்னு ஒரு காரியம் பண்ணுறா. 2வது காரியம், அந்த ராஜா சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து 4 வீதியில் போயிட்டு முரசு கொட்டி சொல்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு வேலை. அதனால் அந்த தாத்தாக்கா அன்றைக்கி உடம்பு முடியல. அந்த ராஜ்யத்தில் அந்த நேரத்தில் வந்து சிறையில் இருந்த 5 நபர்கள், பொல்லாத திருடர்கள் அவங்க. அந்த 5 பேரை வந்து தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சு போனதுனால அந்த விஷயத்தை வந்து ஊர் மக்களுக்கு சொல்லி ஊர் மக்களை ஜாக்கிரதைப்படுத்தணும், இதை வந்து தண்டோரா போட்டு சொல்லு அப்படின்னு ராஜா வந்து அந்த வெட்டியான்கிட்ட சொல்கிறார், வயசான பெரியவர்கிட்ட சொல்கிறார். உடனே அவருக்கு அன்றைக்கி உடம்பு முடியல. உடனே எனக்கு இதுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் எனக்கு உடம்பு சுகமாக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ வந்து அந்த அவரோட பேரன் சொல்கிறான், இன்றைக்கி நான் போயிட்டு வரேன். யார் அந்த பேரன்னு கேட்டாக்கா, பூர்வ ஜென்மாவில் அந்த பிராமணனாக இருந்து அந்த செருப்பை போட்டதுனால இந்த ஜென்மாவில் என்னவாயிட்டானாக்கா ஒரு வெட்டியான் வீட்டில் பேரனாக பிறந்திருக்கான். அவன் என்ன பண்ணால் அந்த தண்டோராவை எடுத்துட்டு நேராக போகிறான். சொல்கிறான், நம்மளோட ஆத்மாவை வந்து இந்த 5 இந்திரியங்கள், அதாவது தத்துவமாக சொல்கிறான் அவன், இந்த 5 இந்திரியங்கள் ஆத்மாங்கிற உயர்ந்த ரத்தனத்தை வந்து களவாடின்னு இருக்கு, அதை வந்து இங்கே வீழ்ச்சிங்கோ, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு வேதாந்தபரமாக பேசுகிறான். இதை கேட்ட ராஜா வந்து ஆச்சரியப்பட்டு தன் மந்திரியை குலகுருவை பார்த்து கேட்டார். அவர் சொன்னார், ராஜா, போன ஜென்மாவில் வந்து பெரிய வேதம் படித்த பிராமணனாக இருந்தான், இது மாதிரி வந்து ஒரு வெட்டியானோட காலடி செருப்பை போட்டுட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஆகிடுத்து இவனுக்கு. இந்த ஜென்மாவில் வந்து இப்படி பிறந்திருக்கான். ஆனால் அவன் போன ஜென்மாவில் படித்த படிப்பு ஞாபகம் இருக்குது அவனுக்கு. அதனால் வந்து அந்த வேதத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறான். இங்கே நீங்கள் 5 திருடன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் அந்த இந்திரியத்தை சொல்லிகிட்டு இருக்கான். பொருளை களவாடுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான், ஆத்மாவை களவாடுறான், ஆத்மாங்க ரத்தனத்தை களவாடுறான்ட்டு இதை உருவப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதனால் வந்து பிற பொருளுக்கு வந்து ஆசைப்படுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாக்க ஒரு கெட்ட காரியத்தை உண்டு பண்ணிவிடும். அதனால் போதுமான வரைக்கும் பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் என்ன கொடுத்துருக்கானோ பகவான் அது போரும் அப்படிங்கிற திருப்தியோடு வாழ்ந்தோன்னு சொன்னாக்க வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் ஏற்பட போகிறது கிடையாது. மேற்கொண்டு நாளை பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.